தான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஓசி சூப் வந்திருக்கோம். எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நாங்க தினசரி பச்சை மிளகாயும் பழைய சோறு தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். ஏதோ உங்க புண்ணியத்துல நீங்க பிரியாணி சாப்பிட போறோம். உங்களுக்கு அடிக்கடி பிறந்த நாள் வரணும், நாங்க பிரியாணியா சாப்பிடணும். ஏண்டா சேனக்கிழங்கு தலையா, நீ பிரியாணி திங்கணுங்கிறதுக்காக அவங்களுக்கு வருஷத்துல 10 தடவையோட பிறந்த நாள். நமக்கு சோறு தான் முக்கியம். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. சாப்பாடு மொத்தமா இட்லி பெண்ணு ஆக்கிட்டான். பிராண்டி ஒரு புள்ள, பீரி ஒரு புள்ள, பிரியாணி ஒரு புள்ள, காடை ஒரு புள்ள. அப்போ பாத்ரூம்ல மனிதர் உணவு கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானது. ஒர்க் அவுட் பண்ண வந்தியா, பாட்டு பாட வந்தியா? நீ எக்ஸசைஸ் பண்ணது போதும். பாட்டு போடுறேன், நான் போடுறேன் பாட்டு. கடல் உனக்குத்தான், ஆறாமழை உனக்குத்தான், நீங்கா நிழல் உனக்குத்தான், நீ கண்மணி எனக்குத்தானே. இப்போதான் இன்ஃபார்ம் வந்து கால் பண்ணி சொன்னாப்ல ஒரு ஓஸ் சோறு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வேற யாரும் இல்லை, இதுதான் அந்த நம்ம இன்ஃபார்மர். அதாவது உங்களுக்கு வந்து தரமான நான்வெஜ் சாப்பிடணுமா, அதுவும் ஓசியில் சாப்பிடணுமா, அப்போ நீங்கள் அணுக வேண்டிய ஒரே இடம் கிறிஸ்டியன் மேரேஜ் தான். 100% எப்படி இருந்தாலும் நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். வாவ், ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்கேன்னா ரசிக்கிறேன். நம்ம வேறு ஒரு கரகம் இல்லை. வாங்க அப்படி உள்ளே போகலாம். யார் அந்த பைத்தியாருன்னு சாப்பாடு தரமான நான்வெஜ். சரி, எப்படி இருக்குன்னு நம்ம இன்ஃபார்மல் கிட்டே கேட்போம். சொல்லுங்க மிஸ்டர் கடலை பர்ஃபி, எப்படி இருக்கு? அம்மா சாப்பாடு நான்வெஜ்ல சிக்கன், அப்புறம் சிக்கன் பிரியாணி எல்லாம் தரமாக இருக்கும். ஸோ மறக்காமல் எங்கள் 2 பேர்த்துடைய சேனல் நம் சோறு நம் உரிமை அண்டு கடலை பர்ஃபி 2 பேர்த்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட யாராவது போயிருந்தீங்கன்னா அதெல்லாம் வேணாம்.